வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான லஞ்ச் மெனு ரெசிபி தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்ச் மெனு ரெசிபி தாங்க. முருங்கைக்கீரை பொரியல், வெந்தய குழம்பு, அதுக்கு சைடிஷாக அருமையான ஒரு சோயா வறுவல் மசாலா உதிராமல் இன்றைக்கி நம்ம வதக்க போகிறோங்க. அருமையாக இருக்குங்க இந்த காம்போ. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே மறந்துடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு இன்னொரு சேனலும் இருக்குங்க, தேவிஸ் கிச்சன். அதில் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் காம்போ, டின்னர் ரெசிபிலாம் கொடுத்துட்டு இருக்கேன். அதையும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம ஒரு 15 நிமிஷத்தில் இந்த லஞ்ச் காம்போ எப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம சோயா வறுவலுக்கு மசாலா தடவி நம்ம ஃபஸ்ட்டே ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ மசாலா நல்லா ஊறி வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு நான் சோயா நல்லா கொதிக்க வச்சு வேக விட்டு நல்லா அலசி எடுத்துருக்கேன். தண்ணி ஒட்ட பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அது ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், இது கூட 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், சோயாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா எல்லாம் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. சோயாவில் ஈரம் இருக்கும். அப்போ அந்த சோயாவில் ஃபஸ்ட்டு நம்ம பொடியெல்லாம் கலந்துட்டு, ரெண்டாவது தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் தொளிச்சு விட்டுக்கோங்க. இப்போ எனக்கு தண்ணி தேவைப்படலைங்க. நமக்கு அந்த சோயாவில் இருக்கிற தண்ணியை நல்லா கலந்து எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வறுவலுக்கு எங்கேனாலும் வறுக்கிறோன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் மசாலா தடவி வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு குழம்பு பொரியல் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாதம் முடிச்சுட்டு கடைசியில் வறுக்கும்போது நல்லா மசாலா ஊறி நமக்கு உதிராமல் நல்லா கிறிஸ்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு டிப்ஸு சொல்கிறேன். நீங்கள் கடைசியில் நீங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு நீங்கள் சாப்பிட போகும்போது கூட சோயா வறுத்துட்டு நம்ம சாப்பிட்லாங்க. அந்த டயத்துக்கு நீங்கள் எப்போ சாப்பிட போகிறீங்களோ அந்த டயத்துக்கு வறுவல் பண்ணி சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பாக இருக்கும். ஏன்னா இதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுட்டிங்களாக்கும் சாப்பிட்ற நம்ம எப்போயோ அந்நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வறுத்து வச்சேன் நமுத்து போயிடும், சவுக்குன்னு இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி மசாலா தடவி இருந்துச்சுனாக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வறுத்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க. அருமையாக இருக்குங்க சுட சுட சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி டிப்ஸோடு வேணும்னா லஞ்ச் மெனு வேணுன்னா சேனலில் கமெண்டில் கேளுங்க. இப்போ இது இருக்கட்டும், நல்லா ஊறட்டும். ரெசிபிலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸோடு நான் சொல்லி போடுறேங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் பார்க்கணுன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். கீரை பொரியலுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு உளுந்தம்பருப்பும் பொரிஞ்சிருச்சு. இப்போ பொரிஞ்சதும் இப்போ இதில் கட் பண்ண வெங்காயம் 2 பல் இடித்து வச்சுருக்கேன், ஒரு வத்தல் காரத்துக்கு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஜஸ்ட்டு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வதக்கி விட்டாச்சு. இது கூட நான் முருங்கைக்கீரை அலசி நான் எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கீரையை வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வதக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நம்ம வேர்வை தண்ணியில் வதக்கி வச்சுங்க. இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கீரை நம்ம போடும்போது எவ்வளோ இருந்துச்சு, இப்போ வதங்கி வரும்போது கம்மியாகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த டயத்தில் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய அருமையான முருங்கைக்கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கடாய் சூடானது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெந்தய குழம்புக்கு எண்ணெய் சூடானது 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு பொன்னிறமாக நல்லா வதங்கியதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெந்தய குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க.
அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு மிளகாய். இப்போ இதையும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பொடியெல்லாம் குழம்புக்கு தேவையான பொடி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. லைட்டாக இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் வதக்கியாச்சு. இப்போ இதில் நான் புளி கரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க, புளி கரைசலை. நீங்கள் எவ்வளோ குழம்பு எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு தக்கன புளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துருக்கேன், தேங்காய் மாத்திரம்தான், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நமக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு தக்கன நீங்கள் கூட்டி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ தேங்காய் புளி பொடி எல்லாம் கரைச்சி நம்ம தண்ணி கூடியிருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த டைத்தில் உப்பு உரப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 2வது நம்ம செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க, ஒரேதாக சேர்க்காதீங்க. இப்போ இதை நம்ம ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நல்லாவே குழம்பு நமக்கு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு கொதிக்க விட்டாச்சுங்க. இப்போ நம்ம இந்த டயத்தில் உப்பு உரப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நமக்கு அந்த குழம்பு டேஸ்ட்டு எடுத்து கொடுக்குங்க. புளிக்குழம்புனால அந்த காரம் உப்பு புளிப்பு எல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த வெல்லம் சேர்க்குறதுனால. இப்போ கலந்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம். அருமையான வெந்தய குழம்பு இப்போ ரெடி ஆயிடும். இப்போ நம்மளுடைய அருமையான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சாதத்துக்கு நல்லாவே அருமையாக இருக்குங்க. நமக்கு இந்த அளவுக்குனாலும் நமக்கு வேணுங்க ஊற்றி சாப்பிட்றதுக்கு வெந்தய குழம்பு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு, அருமையான வெந்தய குழம்பு சூடாயிடுச்சு. இப்போ சோயா வறுவலும் நான் வறுத்து எடுத்துக்கலாம். போட்ட உடனே திருப்ப வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம இந்த சைடில் நம்ம திருப்பிக்கலாம். இப்போ நம்மளுடைய சோயா வறுவல் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையான சோயா வறுவலுங்க, நல்லா மொறுமொன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான லஞ்ச் மெனு ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம் டேஸ்டி குக்கில். இது மாதிரி லஞ்ச் மெனு வேணுன்னா கமெண்டில் கேளுங்க. நிறையா ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.